ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவன் தரும்படியாகவும் அதை பரிபூர்ணபடியாகவும் வந்தார்னு சொல்கிறாங்க. சும்மா ஏதோ ஜீவித்து போகணும் அப்படி கிடையாதுல்ல, இந்த ஜீவனை பரிபூர்ணப்படவும் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நான் முதல் ஆராதனையில் சொன்னது மறுபடியும் சொல்லலான்னு ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த மிஷன்ஸ்க்காக நம்ம காணிக்க செலுத்துகிறோம்ல. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய சென்னையில் நான் ஒரு சபையில் போகிறேன்ல. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஒரு மிஷன் இதுக்கு போயிருந்தோம், மிஷன் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஒரிசாவுக்கு போயிருந்தோம். ஒரிசாவில் ஒரு கிராமத்தில் எங்களோட மிஷனரி அங்கே ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அங்கே பார்க்க போயிருந்தோம். ஸோ அங்கே போகும்போது தான் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். போய் பார்க்கும்போது ஒரு 4-5 நாள் அங்கே இருந்துட்டு அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். அப்பொழுது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு தெரிய வந்தது. அவங்க எப்படின்னா, அது ஒரு மிஷன்ஸ்னால் நம்ம வெளிப்படையாக நிறைய இடத்துல ஆராதனை செய்ய முடியாது இல்லை. ஸோ சில இடத்துல நம்ம மறைமுகமாக செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடத்துல அவங்க சின்ன சின்ன ஆலயம் கட்டுறதுக்கு வசதி இருக்காது. சின்ன சின்ன வீட்டில் ஒரு கூடுக வைக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது அந்த போதரை பற்றி சொல்கிறேன், ஏன்னா நான் போய் பார்த்தனால. ஸோ அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 150 கிலோமீட்டர் அவர் ஒரு பைக்கிலே போவார். அவர் அங்கே 18 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கார். அவர் போகும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைக்கு 18 வருஷமாகவும் அதே பைக்கு, அது நல்லா சஸ்பென்ஷன்லாம் இருக்காது. கிராமத்தில் எப்படி ரோடெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். நிறைய இடத்துக்கு நம்ம எங்களுக்கு ஒரு கார் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், நானும் எங்கள் அப்பாவும் 4 பேர் போயிருந்தோம். ப்ளஸ் அவங்களுடைய பாஸ்டர் இருந்தபடியால் நாங்கள் காரில் போனோம். எங்களுக்கு காரில் போகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க தினமும் அது பைக்கில் போகிறாங்க. ப்ளஸ் சில இடத்துல நம்ம போக முடியாது. ஒரு இடத்துல ரோடு மோசமாக இருக்கும், அங்கே நிப்பாட்டி நடந்து போகணும் கீழே. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தன்னை வாழ்க்கையில் அவங்க தியாகம் பண்ணி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா, அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது கிடையாது. கிறிஸ்மஸுக்கு மட்டும் வாங்குவாங்க. அதுவும் பைசா இருந்துச்சுன்னா. பைசா இல்லைன்னா அந்த வருஷம் கிறிஸ்மஸ், அந்த வருஷம் ட்ரெஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டு, ஒரு மூத்தவ உண்டு, ஒரு இளைய பையன் உண்டு. ஸோ 2 பேரையும் அவங்க படிக்க வைக்கணும். 2 பேரையும் நல்லா படிக்க வைக்க முடியாதனால ஒரு பிள்ளைய மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் வச்சுட்டு ஒரு நார்மல் ஸ்கூலில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே அவங்க நினச்சிருக்கலாம், ஒரு நல்ல சிட்டியில் சென்னை போல் இந்த மாதிரி இடத்துல வச்சு அவங்க பண்ணலாம்ல. இருந்தாலும் அந்த தியாகமாக எடுத்து அவங்க அந்த கஷ்டத்தில் கொண்டு பண்ணுறாங்க. அதை பாராட்டணும். ப்ளஸ் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு சைடில் ஒரு செப்டிக் டேங்க் இருக்கும். செப்டிக் டேங்க் உங்களுக்கு தெரியும்ல. செப்டிக் டேங்கோட பேஸ்மெண்ட் அது மேலே போட்டிருப்பாங்கல்ல, என்ன மேலே சிமெண்ட் மறைச்சிருப்பாங்க. அந்த சிமெண்ட் இதில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அதில் கூடம் கட்டி அங்கே தான் கிச்சன், அங்கே தான் பெட்ரூம், அங்கே தான் நான் வீட்டுக்கு சாட போயிருந்தோம். ஸோ தெரியும். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. ஸோ இது எல்லாம் மீறியும் அவங்க தியாகம் பண்ணி அங்கே ஓடி ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அவங்களும் நல்லா சாப்பிடணும், அவங்களும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. இதுக்கெல்லாம் நம்ம தாங்கிறது நம்ம மேலே உள்ள கடமை இல்லை. ஆண்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கேயும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம போகிறது கிடையாது இல்லை. நம்ம சபையிலேருந்து போகிறவங்களையாவது நம்ம தாங்கணும். சில பேருக்கு கொடுக்க முடியுது, சில பேர் கொடுக்க முடியல. கொடுக்க முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப் நான் சொல்லுவேன். நான் சென்னையில் சபையில் இது சொன்ன விஷயம். நம்ம ஒரு நாளைக்கு 3 நாள் சாப்பிட்றோம்ல, ஒரு நாளைக்கு 3 வேளை டெய்லி சாப்பிட்றோம். ஸோ கஷ்டப்படுறவங்க, கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு மாதத்தில் ஒரு நாளில் ஒரு வேளை மட்டும் இல்லை, 3 × 30 90 வாட்டி நம்ம சாப்பிட்றோம் மினிமம். அதில் ஒரு வேளை மட்டும் நம்ம ஃபாஸ்டிங் எடுத்து அந்த வேலை, இப்போ நான் 25 ரூபாய்க்கு சாப்பிட்றேன்னா என் குடும்பம் 4 பேர் இருக்காங்கன்னா 100 ரூபா, ஒரு மாதத்துக்கு 100 ரூபா நம்ம பண்ணலாம். சரிங்களா. ஸோ அது தாராளமாக கொடுங்க. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதோட ஆசீர்வாதம் தனிமையான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, போதகர் நல்லா இருக்கிறாரு, நல்லா ரிகவர் ஆகிட்டு வர்றாரு. உங்கள் ஜெபத்துக்காக நன்றி. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவையாக இருந்தது. முந்தின ஊழியத்தை காட்டிலும் பிந்தின ஊழியம் விசுவாசிப்போம், ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நிற்போமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வாக்குத்தத்தத்தை.
எல்லாம் எழுதி நின்றுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஐசையா 4:6. ஐசையா 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாம் ரெடியா? புதிய ஏற்பாடில் தேடாதீங்க, இருக்காது. பழைய ஏற்பாடு எடுத்தாச்சா? ஐசையா 4:6 சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு கூடாரம் உண்டாய் இருக்கிறது, வெயிலாகிலும் புயலாகிலும் தாக்காதபடிக்கு ஒரு கூடாரத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளுக்கு தரப்போகிறார். எல்லா பிரச்சனையில் இருந்தும், எல்லா வெயில் இருந்தும், சீதோஷ்ண காலமாக உள்ள இந்த வெயிலிருந்து சரி, வாழ்க்கையில் உள்ள பாடுகளும் புயலும் சரி, எல்லாத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை இந்த மாதம் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாபரமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே. விசுவாசத்தோடு அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அதிகமாக நேச நல்ல பரிசுத்த பிதாவே, தரமையான வேலைக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த ஆராதனை இம்மட்டுமாய் அப்பா நீ ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட உறவாடின தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வொர்ஷிப் நேரத்தில், ஆராதனை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நடி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இப்போ ஜனங்கள் அப்பா உடைய வார்த்தைக்காக தாக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவங்களோட பேசுங்கப்பா. அவங்களோட ஜீவன் அப்பா மாறும்படியாக பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் தான் பலன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் அற்புதம் தகப்பனே. அடியே வார்த்தை அப்பா வாயிலிருந்து தானா எதுவும் வரவேணா தகப்பனே. நீரே மறைத்து பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8:23-27. மத்தேயு 8வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம். படகில் ஏறின போது ஒரு பெருங்காற்று கடலில் உண்டாயிற்று.
இயேசுவோ அங்கே நித்திரையாயிருந்தார். ம் ம் ஆண்டவரே, எங்களை நீ இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். ம் 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 எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்கள் படகுல ஏறி போகிறாங்க, இயேசுவும் சேர்ந்து போகிறாங்க, எல்லாம் படகுல போகிறாங்க. திடீர்னு என்னது? திடீர்னு ஒரு புயல் காற்று. புயல் காற்றுல இவங்களுக்கு ஒரு மரண பயம் அதில் போட்டிருக்குல்ல, நாங்கள் என்ன பண்ணுறோமா? மடிந்து போகிறோம். அப்படி ஒரு பயத்தில், அந்த பயத்தில் இருக்கும்போது ஆண்டரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாற்று கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறங்கி பொறுமையாக அந்த காற்றை ஒரு நாளாக 2 நாளாக அகற்றினாரா? இப்படி ஒரே வார்த்தை என்ன பண்ணார்? அவர் அதிர்த்தின உடனே என்னாச்சு? அமைதியாயிடுச்சு. அது என்ன சொல்லுது? கடைசி என்ன சொல்லுது? மிகுந்த அமைதல் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு பீச் போயிருக்கீங்க? பீச் போயிருக்கீங்களா? பீச்சில் புயல் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்ல. அப்போ பீச்சுக்கு போயிருக்கோம், பீச்சில் போயிருக்கோம். என்னைக்காவது பீச் அமைதலாக இருந்திருக்கா? சும்மாவே பீச்சு அமைதலாக இருக்காது. இதில் புயல் வேற. அப்படிப்பட்ட புயல் அடிக்கும் போது ஆண்டவர் அதை அதிர்த்தின போது அது எப்படி ஆயிடுச்சான்? மிகுந்த அமைதல் ஆயிடுச்சு. இருக்கிற சத்தத்து கூட இல்லை. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் அவரை வார்த்தை நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் அவர் அதட்டும் போது என்ன ஆயிரும்? மிகுந்த ஒரு அமைதல் இருக்கு. நம்ம காணாத ஒரு அமைதல். இது வரைக்கும் அப்படி ஒரு பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமையப்போகுது. ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் புயல் இருந்தாலும், மரண பீதி வந்தாலும், இந்த மாதம் என்ன பண்ண போகிற ஆண்டவர்? அதை எடுத்து போகிற பகுதார். இங்கே இவங்க ஒழுங்காகவும் ஜெபிக்கலை. இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்களா? இங்கே ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள், நீங்கள் எங்களுக்கு ரட்சிப்பீங்கன்னு தெரியும், அப்படியே ஜெபிச்சாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம். பயத்தில் ரொம்ப நாள் ஜெபிச்சிட்டேன் பிரதர், ரொம்ப நாள் ஜெபிச்சிட்டேன், சோர்ந்து போயாச்சு, இப்படி இனிமே என்னால் எனக்கு தெம்பே இல்லை. நான் ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். உங்களை ஜெபத்தை ஆண்டவர் இந்த மாதம் என்ன பண்ண போகிறாரு? கேட்க போகிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இதுக்கு நம்ம எப்படி நடக்க போகுது, ஆண்டவர் இது எப்படி நம்ம வாழ்க்கையில் இதை பண்ண போகிறாருன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 14 அதிகாரம், மத்தேயு 14 22 33. மத்தேயு 14 22. ம் 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 இந்த படகு என்ன பண்ணா? இப்போ அலைகள்னால் அலைப்படுறது. சரி, வாசிங்க. இயேசு அவரிடத்து வந்தார். சீஷர்கள் அதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ம் 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 போதும். இப்போ மத்தேயு 8 அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த சீஷர்கள் ஒரு படகுல ஏறி தண்ணியில் போகிறாங்க, கடலுக்குள்ளே போகிறாங்க. ஒரு காற்று வருகிறது. காற்று வரும்போது இயேசு அந்த படகுல இருந்தவன் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்கள் லட்சியம் சொல்லும்போது ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாரு. இப்போ அதே சீஷர்கள்
8வது அதிகாரம் மூவ் பண்ணி 14வது அதிகாரம் வராங்க. அதே சீஷர்கள் அதே மாதிரி ஒரு படகு கடலில் போகிறாங்க. சூழ்நிலை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. போகிறாங்க. இப்பொழுது அவங்க இயேசுவை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? ஆவேசமாய் பார்க்குறாங்க. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, they saw him like a ghost. கோஸ்ட்னா பேயின்னு அர்த்தம். இயேசு எப்படி பார்த்தாங்களாம்? அப்போ 8வது அதிகாரத்தில் இயேசு உரிமையோடு ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியோன்னு கேட்ட அந்த சீஷர்கள் 14வது அதிகாரத்தில் சேம் சிச்சுவேஷன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பயப்படுறாங்க. ஏன்? அங்கேயும் சீஷர்கள் தான், இங்கேயும் அதே சீஷர்கள் தான். அங்கேயும் படகு, இங்கேயும் படகு, அங்கேயும் கடல், இங்கேயும் கடல், அங்கேயும் புயல் அடிக்கிறது, இங்கேயும் புயல் அடிக்கிறது. அப்போ இப்படி இருக்கிற இடத்துல என்ன, ரெண்டு இடத்துல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்குது? என்ன மாதிரி நம்ம பார்க்குறோம்? யாருக்கா தோணுதா? 8வது அதிகாரத்தில் படகுல யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறார். 8வது அதிகாரத்தில் படகுல இயேசு இருக்கிறார். 16வது அதிகாரத்தில் படகுல இயேசு இல்லை. 8வதுல இருக்காரு, 14ல் இல்லை. அப்போ இயேசு இல்லாத போது நடக்கிறது தான் இந்த விஷயம். அப்போ இயேசு படகுல இருக்கும்போது அவங்கனால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும், பயந்திருந்தாலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம், உடனே ஒரு வார்த்தை செய்கிறாரு. இந்த இடத்துல அவங்க 14வது அதிகாரம் போகும்போது அதே சீஷர்கள் தான் இயேசு படகுல இல்லாதபடியால் இயேசுவையே அவங்க எப்படி பார்க்குறாங்க? பேயா பார்க்குறாங்க. இப்போ நம்மளோட ஜீவன், இப்போ நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கணும். இயேசு இருக்கும்போது தான், இயேசு நம்ம கூப்பிடும்போது அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போ இயேசு இல்லாத போது நம்ம இயேசுவை நம்மளுக்கு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்? எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்? இப்போ யோவான் 1:1 சொல்லுது, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ சபையில் சொல்கிற வார்த்தை, முன்னாடி நம்மலாம் ரட்சிக்கும், நம்ம யோசிச்சு பார்ப்போமே, முன்னாடிலாம் நம்ம இப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி நம்ம ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம், நம்ம ஒரு பாடலில் இருந்திருப்போம், இல்லை பிரச்சனை இருந்திருப்போம், இல்லை நம்ம அந்நிய தேவத்தில் வணங்கியிருப்போம். அப்போது ஆண்டர் மூலியமா, ஒரு வார்த்தை மூலியமா, இல்லை ஒரு அற்புதம் மூலியமா நம்ம தொடப்படுறோம்ல. தொடப்பட்டு நம்ம ஆண்டருக்குள்ளே வருகிறோம், ஆண்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அதே பிரச்சனை வரும்போது நம்மளால் அந்த சூழ்நிலையை நம்ம தாங்க முடியல, நம்ம சால்வ் பண்ண முடியல. ஏன்னா உள்ளே யாரும் இல்லை, இயேசு இல்லை. அப்போ எந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஆண்டுகிட்ட வந்தோமோ, இப்போ அந்த வார்த்தை, இந்த பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, ஒன்றும் அப்படி, இந்த பிரதர் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு கிடையாது, நான்லாம் பரிசுத்தமாக எனக்கு கிடையாது அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. பரிசுத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுமா? இன்னும் போதும்னு சொல்கிறாரா? அப்போ இன்னும் பரிசுத்தாகணும்னா நீங்கள் சபைக்கு வர வர என்ன பண்ணுவாங்க? நீங்கள் விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் புடமிட்டு கொண்டே இருப்பார். இதுதான் ஆண்டவர் பண்ணுறது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கணும். அப்போது அந்த ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறது? சபையிலேருந்து வார்த்தை உங்களுக்காக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணி இருந்தோன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் உள்ளே யாரும் இல்லை, ஏசப்பா இல்லை. ஏசப்பா இருந்தாருன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ ஏசப்பா உள்ளே இல்லை. இப்போ ஏசப்பா எப்பெல்லாம் உள்ளே இருக்க மாட்டார்னு 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது சில விஷயம் கற்றுக்க போகிறோம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் 2 விஷயத்தில் இருக்க மாட்டார். அந்த 2 விஷயத்தில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது எடுத்து வாசிக்கலாம். ஐசையா 59 2வது வசனம். ஐசையா 59 2. உங்கள் அக்கிரமம் என்ன பண்ணுதான்? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு பிரிவினையை உண்டாக்கிறது. அப்புறம் உங்க பாவங்கள் அவளுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவர் முகத்தை என்ன பண்ணாராம்? மறைத்து கொண்டார். அப்போ நம்ம பாவம், வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சுன்னா இயேசு என்ன பண்ண மாட்டார்? அங்கே இருக்க முடியாது. நம்ம பாவம் செய்கிறோன்னா இயேசு அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்தரகமான பாவம் வச்சுட்டு பரலோகம் போகலான்னு நம்ம நினைக்கவும் முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நம்ம கண்டிப்பாக தேவை. பாவத்தில் நம்ம வாழ்க்கை இந்த விடுதலை வரும்போது தான் ஏசப்பா வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். அப்போ தான் இந்த நம்ம வாழ்க்கைன்ற ஒரு படகுல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லைன்னா
3 காரியம் இந்த பகுதியிலேருந்து நான் பார்க்க போகிறோம். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மூணு நடக்கலாம், அதுபடி தான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன நடக்கும், நம்ம இயேசுவை எப்படி பார்த்துருவோம்? இயேசுவையே பேயாக பார்த்துருவோம். இயேசுவோட வார்த்தையை நமக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போது எந்த வாழ்க்கை, எந்த வார்த்தை, எந்த சபை நம்மளை இம்மட்டமாக நம்ம மாற்றினதோ அந்த வார்த்தை, அந்த தேவன், அந்த சபையோட அந்த வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை செயலாக இருக்கட்டும் நம்மளுக்கு அது பிடிக்காமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? டெய்லி முக்கால்வாசி வேதத்தை தியானிக்கிற பதிலாக மொபைலை தியானிக்கிறோம். வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் எதில் நம்ம தியானமாக இருக்கிறோம்? இந்த இடத்துல மறுத்துரும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள்ல இப்படி பண்ணி மொபைலை. அப்போ எதில் நம்ம தியானமாக இருக்கிறோன்னு முக்கியம். இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இப்படி பண்ண மாட்டோம். ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இயேசுவோட வார்த்தை நம்மளுக்கு ருசியாக காணப்படும். இயேசு வாழ்க்கை இல்லாத போது என்ன ஆயிரும்? இயேசு நம்மளுக்கு பேயாக தான் தெரியும். எத்தனை பேர் இப்படி நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் வந்து அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டு மற்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி ஆப்போசிட்டாக நடக்கணும். கரெக்டாக அப்படி பண்ணுறது கிடையாதுல்ல. அப்போ வேதோட வசனம், இயேசு, மீட்டிங்ஸ், லைக் இந்த உபவாச கூட்டம் எல்லாமே முன்னாடி வியாதியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்துடுறோம்ல, எதுவும் மிஸ் பண்ணுறதே இல்லை. பட் அப்போ இயேசு இல்லாத போது, நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லாத போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு தூரமாக போயிடும். வேதத்தை பார்த்தா பயம் வந்துடும். சில வாட்டி இதெல்லாம் நம்ம கேட்டோன்னா நம்ம செய்யணும். எதுக்கு நம்ம கேட்கணும் இல்லை? வேதத்தில் இப்போ நம்ம கேட்டு ஆண்டவரே இதுபடி செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம அதை செய்யணும். அதுக்கு ஜெபத்தை பண்ணாமே விட்டுடலாம் அப்படின்னு. அப்போ இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயத்தை வாசிங்க. மத்தேயு அதே அதிகாரம் 14 அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. பதினாறு 28. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் இந்த ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன பண்ணுமா? கட்டளையிடும் என்றார். இப்போ பேதுரு இங்கே என்ன சொல்கிறாரு? நீரே ஆனால் அப்படி என்ன அர்த்தம்? நீர் இயேசுவா இருந்தால் என்ன பண்ண? நான் ஜலத்தில் நடக்கணும். இப்போ என்ன பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? இப்போ கடல் என்னது? புயல். இப்போ நான் அங்கே இருந்தேன்னா கடலில் புயல் இருக்குது. இப்போ நம்ம இயேசு நான் என்ன விடுங்க, நீங்களா அந்த என்ன கேட்பீங்க? என்ன கேட்போம்? புயலை அமைதிப்படி. இங்கே பேதுரு என்ன கேட்குறாரு? நம்மளுக்கு ஆல்ரெடி 50,000 கடன் இருக்கு. இதில் 70,000த்துக்கு போய் ஒரு டிவி வாங்குறது. ஆல்ரெடி இங்கே பிரச்சனை. இங்கே என்னது? கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு வாங்காமல் இவன் என்ன கேட்குறான்? நான் என்ன பண்ணுமா? கடலில் நடக்கணுமா? இதா கேட்க வேண்டிய ஜெபம் இப்போதைக்கு? அப்போ உள்ள படகுல இயேசு இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், சூழ்நிலைக்காக எப்படி நம்ம மாறணும்னு நம்ம ஜெபிக்காமல் என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிடுறோம். இல்லை? ஆண்டு என்ன சொல்கிறாரு? அந்நிய ஜனத்தில் போய் எனக்கு அதிகன்றாரு. நம்ம வாலிப பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க? எது இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை தான் அங்கே இயேசுபடி வாலிப நாட்களில் இயேசுபடி வாழ வேண்டிய முக்கியம். அதை பொருட்படுத்தாமல் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாமல் என்ன பண்ணுறது? இதுதான் உள்ள இயேசு இல்லாத விஷயம். அப்போ உள்ள இயேசு இல்லைன்னா இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியாது. நம்ம என்னென்னவோ கேட்டுக்கொண்டிருப்போம், நம்ம ஆசைப்படி கேட்டுக்கொண்டிருப்போம். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் தேவையில்லாமல் பிரச்சனை.
அப்போ எப்படி நம்ம ஜெபிக்கணும், எதுக்காக நம்ம ஜெபிக்கணும், என்ன சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்வாதாரமும் எல்லாமே இருக்கணும். அதுதான் இயேசு விரும்புகிறார். இப்போ இயேசு இல்லாத என்ன நடக்குது சம்மந்தம் இல்லாமல்? இதே பேதுரு 8ஆம் அதிகாரத்தில் நடக்கணும்னு கேட்கல, அவனும் உள்ளதாக இருந்தான். அப்போ கேட்டானா? இல்லை. இப்போ உள்ள இல்லை, இயேசு இல்லை. இப்போ இயேசு இல்லாதனால தோணுது. இப்போ முதலாவது என்ன நடக்கும்? இயேசுவோட வார்த்தையை இயேசு என்னென்ன பண்ணுவோம்? பேயா பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், வாழ்க்கையில் எது தேவையோ அதே நம்மளுக்கு என்ன பண்ணது, நம்மளுக்கு தெரியாமல் என்னென்னமோ கேட்டுக்கொண்டிருப்போம். இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ இங்கே பேதுரு கேட்குறது நீங்கள் பாருங்கள். அவர் என்ன கேட்குறாருன்னா, நீர் தேவனாக இருந்தா, நீயா இருந்தாக கேட்குறாருல, நீர் தேவனாக இருந்தால் என்ன உள்ளே வர தண்ணி நடக்க வைங்கன்னு கேட்குறாரு. இப்போ அவருக்கு அது தேவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? பேதுருக்கு தெரியாதுல்ல, அதனால கேட்குறாரு. இப்போ ஒன்று அது தேவனா இல்லை, இயேசுவா அது இல்லைன்னு வச்சுடுங்க. இப்போ இப்போ என்ன ஆகும்? பேதுரு தண்ணியில் நடக்கும், என்ன ஆகும்? உள்ளே போயிடுவார். அதுக்கு ஒரு பயந்தாராப்போ? பயப்பில்லை. கால் வச்சார்ல. ஏன் பயப்பில்லை? ஏன்னா பேதுரு இப்போ சீஷன், பட் முன்னாடி அவர் யார்? மீன் பிடிக்கிறவர். சின்ன வயசுலேருந்தே படகுல போகிறது அவருக்கு ஒரு பழக்கம். மீன் பிடிக்கிறது பழக்கம், கடலில் போகிறது பழக்கம். கடல் ரஃப்பாகிறது சாதாரணம் இல்லை. எப்படி நம்ம வருஷத்துக்கு 2-3 வழியாட்டாவது என்ன ஆகும்? படகுல என்ன ஆகும்? புயல் வரும். எல்லாத்தையும் பார்த்தவர் தான் பேதுரு. சில வாட்டி தண்ணியில் இறங்க வேண்டியது இருந்திருக்கும், நிறைய வாட்டி இறந்துருக்கும். உள்ளே இறங்கியிருப்பார், இல்லை உள்ளே இறங்கியிருப்பார், வெளியே வந்துடும், எல்லாம் நடந்திருக்கும். அதனால தான் தண்ணியில் நடக்கும்போது இயேசு ஊக்க சொல்லும்போது தைரியமாக உள்ளே வைக்கிறாரு. தைரியமாக காலை வச்ச பேதுரு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு என்ன நடக்குதுங்க? லைட்டாக என்ன பண்ணுறாரு? முங்குறாருல. முங்கும் போது என்ன பண்ணுறாரு? பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? இறங்கும்போது பயம் இல்லையே, இப்போ ஏன் பயம்? அப்போ இயேசு படகுல இல்லைன்னா எதை நம்ம சர்வசாதாரணமாக இவ்வளோ வருஷம் நம்ம அசால்ட்டாக பண்ணிட்டு கொண்டு இருக்கோமோ, எது நம்மளுக்கான லெகுவான விஷயமோ அதே என்ன மாறிவிடும்? நம்மளுக்கு பயமாக மாறிவிடும். நான் நல்லா தான் பிரதர் படித்தேன், ஸ்கூலெல்லாம் படித்தேன், காலேஜ் வந்தோன்னு என்னன்னு தெரியல, என்னால் படிக்க முடியல. எதுவும் நல்லா இருந்துச்சோ இப்போ என்ன ஆயிடுச்சு? முடியல. ஏன்? உள்ள இயேசு இல்லை. முன்னாடி நான் நல்லா செல்வம் தான் நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தேன், இப்போ ஏகப்பட்ட கடன். ஏன்? முன்னாடி அதெல்லாம் இலகுவான விஷயம், மணி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணி கொண்டு இருந்தோம், பட் இப்போ பண்ண முடியல. ஏன்? ஏசப்பா உள்ள இல்லை. இப்போ மூணாவது காரியம், எது நம்ம லெகுவாக நம்ம ஒவ்வொரு நாளும் அசால்ட்டாக செய்கிறோமோ அதே நமக்கு என்ன மாறிவிடும்? கடினம் மாறிவிடும். இப்போ இயேசு இல்லாத போது நடக்கிற விஷயத்தை பார்க்குறீங்களா? முன்னாடியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருப்போம், எவ்வளோ உபவாசம். இப்போ முன்னாடியெல்லாம் வேதத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசிச்சு எவ்வளோ வாட்டி வாசிக்க முடியுமா வருஷத்துக்கு? இப்போ ஏன்? நான் சொல்ல, ஏன் ஆராயணும்ல. அப்போ எதுலாம் நம்ம ஆண்டருக்குள்ள காரியம் ரெகுலராக நல்லபடியாக செஞ்சு கொண்டிருக்கோமோ இப்போ அதை செய்ய முடியாமல் நம்ம வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இயேசு படகுல இல்லை. யார் நம்மளுக்கு படகுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஷீல்டாக இருக்கணுமோ, நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணுமோ, இப்போ அவர் என்ன பண்ணல? படகுல இல்லை. படகுல இல்லாதபடியால் என்னெல்லாம் காரியம் நேர்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்க விஷயம். முதலாவது வார்த்தையை நம்ம கேட்குறது கிடையாது, வார்த்தையை நம்ம அபியாசப்படுத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. அது ஒரு விஷயம் முதலாவது. ரெண்டாவது விஷயம், வாழ்க்கைகளில் என்ன தேவையோ அதுக்கேற்றமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்னென்னவோ பண்ணி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஐயா குடிச்சிட்டே இருப்பார், ஆல்ரெடி கையில் குடும்பத்துக்கு காசு இல்லை. மூணாவது விஷயம், எதுவும் நம்மளுக்கு லெகுவாக இருக்குது இவ்வளோ வருஷம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கொஞ்ச நாளத்தில் கடினமாக மாறிவிடும். அதுக்கே நம்ம மற்றவங்களுக்கு உதவி நாடுறது மாதிரி மாறிடும். இதுதான் இயேசு இல்லாமல் இருக்கிற படகுல வர பிரச்சனை. ஓகே, சரி. இப்போ இயேசு இல்லாத போது வரல பிரச்சனை. இது முதலாவது பார்த்தோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்குது, ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறது, அந்தரக பாவம், ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவம் இருக்கிறனால இயேசு என்ன பண்ண முடியல? நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியல. அதனால் இந்த சூழ்நிலை நடக்கிறது. இப்படி சூழ்நிலை நடக்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஈஸ்வர் படி கேட்ட மாதிரி அந்த கல் என்ன பண்ணணும், நம்ம தான் புரட்டணும். அப்போ தான் நம்ம சைட்லேருந்து புரட்டினா தான் அந்த கல், புரட்டப்பட்ட கல்லோட மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று இருக்குது, இயேசு இல்லாத இன்னொன்று இருக்குது, அது வாசிக்கலாம். அதே மத்தேயு, அதே பகுதி மத்தேயு 14:22 வசனத்தை வாசிங்க. தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவரை துரிதப்படுத்தினார். இப்போ இந்த சீஷர்கள் படகுல ஏறி நடுக்கடலில் இருக்காங்க. படகுல இயேசு இல்லை. ஆனால் இது இவங்களோட தவறா இல்லை. இயேசு என்ன பண்ணுறாரு, துரிதப்படுத்துறாரு. இயேசு என்ன பண்ணுறாரு, உள்ள அனுப்புகிறாரு. பாவம் ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் என்ன பண்ணுறார், சில சூழ்நிலையில் அவரே அவங்களை அனுப்புவார். ஏன்னா அவங்கள சோதிக்கும்படியாக. இயேசுக்கே இருந்துச்சுல்ல, இயேசுக்கு என்ன பண்ணார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமாலும் நீங்கட்டும், ஆனாலும் சித்தம். அப்படி சித்தம்னு சொன்ன இயேசுக்கே சிலுவையில் என்னது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அவர் சித்தம் தான் செய்கிறார் இயேசு இல்லை. அப்போ சித்தத்தை செய்யும்படி நம்ம நாடும்போது, சித்தத்தை போய் நடக்கும்போது சில நேரத்தில் இயேசு இல்லாதபடி நம்மளுக்கு தோணும். அது இயேசு இல்லைன்னு கிடையாது, இயேசு இல்லாதபடி நம்மளுக்கு தோணும். அது என்னன்னா ஆண்டோட சிக்ஷை, ஆண்டோட சோதனை. அந்த சோதனை நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம பொண்ணாக விலகிடுவோம். இப்போ என்னது, ஆண்டவனை உள்ளே விட்டுட்டு ஆண்டவர் அங்கேயே இருக்குல்ல, ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல வர்றாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க இருக்காங்க, கடலில் இருக்காங்க, ஒரு படகுல இருக்காங்க, கடல் கொந்தளிச்சு கொண்டு இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களா, மனுஷனாக யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து, இப்போ நம்மெல்லாம் ஒரு போட்டில் இருக்கோம். போட்டு நடுவு கடலில் இருக்குது. நம்மளுக்கு யாருக்கும் நீச்சல் தெரியாது, நம்மளுக்கு யாரும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நீச்சல் தெரியாது. படகுல இருக்கும், சுற்றி அள்ள அடிச்சிட்டு இருக்கு. இப்போ யார் நம்மளை காப்பாற்றுவா, யாரும் கிடையாது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு லைக் இப்போ நெருப்பு வருதுன்னா கூட வெளியே போகலாம், இதை பண்ணலாம். அந்த இடத்துல யார் காப்பாற்றுவா நடுக்கடலில்? அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருமே காப்பாற்ற முடியாது, கொந்தளிச்சிட்டு இருக்குன்னு இருக்கிற சூழ்நிலையும் அந்த இடத்துல நம்ம இயேசு அந்த தண்ணியில் நடந்து வந்து நம்மளுக்கு அற்புதம் செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். சூழ்நிலையை பார்க்குற ஆண்டவர் நம்ம இல்லை. இது யாருமே காப்பாற்ற முடியாது நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார்ல, தண்ணி மேலே நடந்து வருகிறார். யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளோட ஆண்டவர். உங்களை சோதிக்கும்படி உங்களை சோதிப்பார், ஆனால் உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கவர் அல்ல. உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். எப்போ உங்களுக்கு அந்த லிமிட் தெரியும், அந்த இடத்துல எங்கே இருந்தாலும் வந்துடுவார். தண்ணிக்கு நடுவில் இருந்தாலும் வந்துடுவார். எப்போ வருவார், உள்ள இயேசு இருக்கும்போது. இப்போ இதே சூழ்நிலையில் இயேசு அவங்க சீஷர்கள்லாம் வேற இருந்தாங்கன்னா அவ்வளோதான் கதை. பைபிளே இல்லை, அந்த நடந்திருக்கும் அந்த கதைலாம் பைபிளே இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சூழ்நிலை அதிகமாக சில காரியம் மோசமாக இருக்கலாம். பட் ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு சாதகமாக மாய்ச்சார். ஒரு வார்த்தையில் என்ன பண்ணுறாரு, சூழ்நிலையை மாற்றுற கர்த்தர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஒரே வார்த்தையில் சூழ்நிலையை மாற்றி விடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர், சூழ்நிலையை மாற்றும்படி இருக்கிற ஆண்டவர் அப்படி பண்ணுன்னா அவர்னால ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் அதை பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில். எங்கேருந்துன்னா நம்மளுடைய இதயத்திலேருந்து தான். வெளியே இருந்து பண்ண முடியாது. படகுல அவர் இருந்தே ஆகணும். உள்ள படகுல இயேசு இல்லைன்னா அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளும் கிடையாது. உள்ளே இல்லை, எனக்கு இயேசு படகுல வேணாம், எனக்கு பாவம் தான் படகுல வேணும்னா அந்த சூழ்நிலையை இயேசு என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். பரிசுத்தமாக இருந்தும் ஒரு பாடு வருதுன்னா சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் பொறுமையாக அந்த சோதனையை சகிச்சு கொண்டுருங்க. இயேசு மேலேயே நீங்கள் பாரத்தை போட்டு ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, திடீர்னு தண்ணியில் ஆண்டவர் நடந்து வந்து உங்களை காப்பாற்றுவார். இதுதான் நம்மள ஆண்டவர். இப்போ சில பேர் சில வாலிபர்கள் நினைக்கலாம், இது மாதிரி என்னால் பாவ வாழ்க்கையை விட்டு மாறவே முடியல, பாவ வாழ்க்கையை விட்டு என்னால் மாற முடியல. வாலிபம் மட்டும் கிடையாது, இப்போ எல்லோரும் தானே மாற முடியல, இப்போ நான் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சு கொடுங்க.
நீங்கள் பரிசுத்தமாய் தான் இயேசுக்குள்ளே வரணும்னு கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாய் தான் இயேசுக்குள்ளே வரணும் ஒன்று கிடையாது. நீங்கள் பாவம் வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், இயேசுவோட வரலாம். ஆனால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பாவத்தோடு இயேசுக்கிட்ட வந்துட்டு இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அதை விடுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ நீங்கள் எடுக்கும்போது ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். பாவத்தோடு ஆண்டவர்கிட்ட உள்ளே வந்துட்டோம், பாவமே வச்சுருப்பேன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ளே இருக்க மாட்டார். நான் வந்து சின்ன வயசில் நான் திருடுவேன். சின்ன வயசில் ஓகேங்களா, ஸ்கூல் படிக்கும்போது நான் திருடுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு திருடிட்டு இருந்தேன்னா எங்கள் தெருவுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கடை உண்டு, ஒரு நாடார் கடை. இந்த ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்களே, மிச்சர்லாம் பிடிக்கும், மிச்சரு சாக்லேட்ஸ்லாம் வைப்பாங்களே. ஸோ அங்கே வந்து நானும் என் ஃப்ரெண்டும், டிம்னு ஒரு ஃப்ரெண்டு, டிம் வந்து பாஸ்டோட பையன், என்ன காம்படிஷன் பார்த்தீங்களா. ஸோ நானும் அவனும் போய் திருடுவோம். ஸோ நான் ஒரு சைடில் இருப்பேன், இன்னொரு சைடு இருப்பேன், நல்ல ஒரு பில்லர் இருக்கும். ஸோ நான் அங்கே உள்ள ஒரே நாடர் தான் வைப்பார். ஸோ நாடர் நான் கூடுவேன், நான் கூப்பிட்டு நாடர் இதில் வேணும்னு சொல்லும்போது அவங்க திருடிட்டு இருப்பான், அவன் கூடும்போது நாங்கள் திருடிட்டு இருப்பேன். இப்படி நாங்கள் திருடிட்டு இருப்போம். இது ஒரு 2 வருஷம் போச்சு. 2 வருஷம் போகும்போது நாங்கள் ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கோம். இது வந்து 6th or 7th நினைக்கிறேன். நாங்கள் ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒருத்தன் நிற்கிறான், அவன் மேலே இந்த ஒட்டகம் கேம் விளையாடுறீங்களா நீங்கள், ஒட்டகம் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், ஒருத்தர் வந்து குனிஞ்சு இப்படி மேலே நிற்பார், இப்படி பிடிச்சிட்டு நிற்பார், மேலே உட்காரலாம். ஒரு இது மாதிரி என்னது ஒட்டகம் மேலே போகிற மாதிரி ஃபீல் வரும். அந்த மாதிரி விளையாட்டு இருந்தோம். அப்படி ஒருத்தன் ஏறும்போது எல்லாரும் ஏறிட்டு இருந்தோம், நானும் ஏறி தான் இருந்தேன். அது மாதிரி ஒருத்தன் ஏறும்போது விழுந்து அது மண்ணு தான், மண்டை விழுந்து கை ஃப்ராக்சர், உடனே கை ஃப்ராக்சர் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அன்றைக்கே பெரிய தையல், இங்கேருந்து ஃபுல்லாக தையல். சரிங்களா, இந்த தையலை போட்டு அவன் வைக்கும்போது நைட் எனக்கு என்னென்னா இந்த வலினா பயம், எனக்கு வலினால ரொம்ப பயம். நான் இந்த ஊசி போடணும், சும்மா ஊசி போடணும்னா போக மாட்டேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன், பயம் எனக்கு. அப்படிப்பட்ட பயம் என்ன, எனக்கு முன்னாடியே விழுந்து அடிப்பட்டு நிற்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டலாக போய் நைட்டு நான் தூங்கும் போதே லைக் எனக்கு ப்ரே பண்ணுறேன். அப்போ திடீர்னு எனக்கு பாருங்கள், நான் திருடுறேன், ப்ரேயரும் பண்ணுறேன். பார்த்தீங்களா காமன். இப்போ என்ன நடக்குது, அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அங்கே எவ்வளோ பேர் விளையாடுனாங்க, எப்படியும் ஒரு 6-7 பேர் விளையாடிருப்போம், பசங்க விளையாடிருப்போம். அப்போது அவனுக்கு நடக்கிறது உனக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நான் இதே திருடிட்டு இருக்கேன், அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி கேட்கும்போது எனக்கு வலிக்கிற பயமா, பயங்கர பயந்து என்ன பண்ணிட்டேன், சரி இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. பட் என்ன பண்ண முடியல, அன்றைக்கே என்னால் மாற முடியல. அதான் சொல்கிறேன், நம்ம அந்த பாவத்தை வச்சுட்டும் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட வரலாம். ஆனால் இனிமேல் நான் செய்யக்கூடாது அந்த மென்டாலிட்டி என்ன பண்ணணும், மனசில் தேக்கணும். அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை இந்த மென்டாலிட்டி நம்ம திருடக்கூடாது, அந்த மென்டாலிட்டி இருந்தபடினால தான் அங்கேயே நின்றுடுச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பட் அது நின்றுடுச்சு. அதான் ஸோ நம்ம பாவத்தோடு ஆண்டவர்கிட்ட வரலாம், பட் அந்த பாவத்தை வெளியே வரணும்னு அந்த ஏக்கம் அதிகமாக வாழ்க்கையில் இருக்கணும். அது இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம், ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ண போகிற இந்த மாதம் அற்புதம் செய்ய போகிறார். இருக்கிற போராட்டம் பிரச்சனை எல்லாம் நீக்க போகிறார். பட் அவர் நீக்கும்படியாக அவர் செயல்பட வேண்டிய ஒரே இடம் என்கிறது உங்களுடைய இதயத்தில் இருந்தால் அவர் செயல்பட முடியும். அப்போ இதயத்தில் அவர் வேணும், கரெக்டாக. அவர் படகுல ஆண்டவர் இருக்கும்போது நீங்கள் புலம்புனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்னால் முடியலப்பான்னு பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் உள்ள ஆண்டவர் இல்லைன்னா அந்த 3 விஷயம் பார்த்த மாதிரி தான், எதெல்லாம் நம்ம நார்மலாக செஞ்சோமோ எல்லாமே இதாயிரும். இதையும் மீறி நம்ம நல்லா இருக்கிறோம், இயேசுபடி வாழ்கிறோம், அது மீறியும் போராட்டம் வருதுன்னா பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பலன் நீங்கள் பரலோகத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதோடு சேர்ந்து ஆண்டவர் அது மட்டும் விட மாட்டார், இங்கேயே ஒரு விடுதலையும் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். கணக்கில் முடியும் ஆண்டவனுக்கு பார்ப்போமா.